வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்வி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஃபார் வீக்குக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே ஜிபே நம்பர் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண ஐடியா இருக்கிறவங்க உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் 1500 rupees ஃபுல் கோர்ஸு. நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜிக்கு தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் செப்பரேட்டாகவும் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் செப்பரேட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பரிபாடல் அப்படின்ற ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த பரிபாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா கீரந்தையார். பரிபாடலுடைய ஆசிரியர் கீரந்தையார். இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அப்போ இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தில் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அறிவியல் செழுமை நிறைந்திருக்கும் இந்த காலத்தில் தொடக்க விதைகள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா பண்டைய இலக்கியங்களில் பார்க்கலாம். மேநாட்டு அறிவியல் சிந்தனையில் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்ந்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெருவியப்பு மேலிடுகிறது. அப்போ மேநாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்ந்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரும் வியப்பு மேலிடுகிறது. புயலின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழக்க விதை வியப்பிலும் வியப்பே. அப்போ புயலுடைய உருவாக்கம் குறித்து இன்றைக்கி சொல்லக்கூடிய அறிவியலை பற்றி அன்றைக்கே சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே விசும்பில் ஊல் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தறுப்பு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய பொருள் எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமாணு பேரொளியுடன் தோன்றியது. எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. அப்போ இதை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி. அப்போ சூரியன் அந்த பூமி எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில் அப்படின்னா தொடக்கத்தில் நெருப்பு பந்தாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மழை பெய்து அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்தில் தண்ணி நிறைய தேங்கி அந்த தண்ணியில் தான் உயிர்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடல். இங்கே சொல்லும் பொருளும் விசும்பு இதுடைய பொருள் என்ன அப்படின்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, தன்பெயல் குளிர்ந்த மலை, ஆர்தருப்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, ஆர்தருப்பு அப்படின்னா என்னது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த,
பீடு, பீடுனா சிறப்பு. ஈண்டி, செறிந்து திரண்டு. ஸோ இதெல்லாமே சொல்லும் பொருள். இதில் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர், வளர்வானம் வினைத்தொகை, சென்னி பண்புத்தொகை, வாரா ஒன்றன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்கே பகுபது உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. கிளர்ந்த, கிளர் கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ. கிளர் அப்படின்றது பகுதி, இத் அப்படின்றது சந்தி, இத் இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. இங்கே எனக்கு தெரிந்து கொள்வோம்ல, இந்த அண்டம் பெருவழியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. இந்த அண்ட பெருவழியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோம் எனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். நம் அண்ட பெருவழியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியில் நின்று பார்த்தால் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். அப்போ அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு நிரூபிக்கிறார். 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். 1300 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் எவ்வாறு எழுதுகிறார்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். சிறிய ஆக பெரியோன் தெரியின். ஸோ திருவாசகத்தில் இருக்கக்கூடியது. அண்டப்பகுதிகளின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. அண்டப்பகுதிகளின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்று அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள்கள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. அப்போது இல்லத்தில் அந்த சூரிய ஒளியில் தெரிகிற அந்த தூசுகள் போல் பண்ணது எப்படி இருக்குது, அந்த பால்வெளியில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் இருக்குது. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் அப்படின்றது 8 தொகை நூல்களுள் ஒன்று. பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். அப்போது இந்த பரிபாடல் நூலில் இருக்கக்கூடிய அந்த பாடலை எழுதியவர் யாருன்னா கீரந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஸோ இங்கே பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. பாடப்பகுதியில் உள்ள பாடலை பாடியவர் கீரந்தையார். இந்நூல் இந்த பரிபாடலுக்கு இல்லையா, இதுக்கு என்ன புகழுடையதுன்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு ஒரு புகழ் இருக்குது. இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இதில் பண்ணாங்க இந்த பரிபாடலில் மொத்தம் 70 எத்தனை பாடல் இருக்குன்னா 70 பாடல்கள். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. 70 பாடல் இருந்தாலே இதில் நமக்கு 24 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், இவற்றை எல்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம எதுலேருந்து பார்க்கலாம், சங்க இலக்கியத்திலிருந்து மூலம் அறிந்து கொள்ளலாம்.